நேற்று என்பதும் கையில் இல்லை, நாளை என்பதும் பையில் இல்லை, இன்று மட்டுமே நெஞ்சில் மிச்சம் உண்டு. அழகான வரிகள்ல நாளை என்ன நடக்கப் போகுது அப்படின்ற ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு குழப்பம், இது நடக்குமோ நடக்காதா, எந்த ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டாலும் நம்ம மனசில் தோணக்கூடிய விஷயம், இது கரெக்டாக போகுமா போகாதா, கரெக்டாக போகலைன்னா என்ன பண்ணுறது, அது நடக்குதோ இல்லையோ அதை உருவகப்படுத்தி ஓவர் திங்கிங் பண்ணி ரொம்ப ஸ்ட்ரெஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். எதுவுமே நடக்க மாட்டுது, இதுவும் நடக்காது, நாளைக்கு இது கண்டிப்பாக நடக்கவே நடக்காது அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்தோடையோ நம்ம செயல்களை பண்ணும் பொழுது அது தோல்வியாக தான் முடியுது. நாளைய ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிலைப்புத்தன்மை இல்லாத ஒரு நாளை நம்ம மனசை எவ்வளோ கஷ்டப்படுத்துதுன்னா எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய விடாமல் தடுக்க ஆரம்பிக்கும். இந்த மாதிரி நேரங்களில் நாளையை நினைத்து நம்மளுடைய இன்றைய இழக்காமல் இன்றைய இனிமையை சூப்பராக என்ஜாய் பண்ணி வாழ்க்கையை சிறப்பான வழியில் கொண்டு போவதற்கு என்ன பண்ணுறது? டிப்ஸ் டு ஃபீல் லெஸ் ஸ்ட்ரெஸ்ட் அபவுட் த அன்சர்டைன் ஃபியூச்சர். நம்மளால் என்ன பண்ண முடியும்? அதற்கான டிப்ஸை தான் இந்த எபிசோடில் தொடர்ந்து கேட்க போகிறீங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜி மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான். அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நண்பா நண்பி எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஒரு அழகான நேரத்தில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷம். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக போயிட்டுருக்கு அப்படின்ற நம்பிக்கை எனக்கு எப்பவுமே இருக்கும். என்னுடைய நண்பா நண்பிகள் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. நம்ம பாட்காஸ்ட்டை கேட்கும்போது அவங்க மனசில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளும் இல்லை சங்கடங்களும் எல்லாம் விலகி போயிடும். அவங்க சந்தோஷத்தில் நான் பங்கு பெற முடியக்கூடிய ஒரு நண்பனாகவும், அவங்க சோகத்தில் அவங்களுக்கு ஆறுதல் கொடுக்கக்கூடிய நண்பனாகவும், அவங்களுடைய வாழ்க்கை பாதையில் ஏதோ ஒரு குரலாக நான் தொடரவும் இருந்து கொண்டே இருக்க போகிறேன். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் மட்டும்தான். நம்மளுடைய இந்த வெற்றிக்கு உங்களுடைய சப்போர்ட் மட்டும்தான் முக்கியமான காரணம். நீங்கள் இந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் லிசன் பண்ணாலும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் ஃபாலோ பண்ணிவிடுங்க நண்பா நண்பி. நீங்கள் ஸ்பாட்டிஃபைல இல்லை ஆப்பிள் பாட்காஸ்ட்டில் லிசன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் 5 ரேட்டிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம நிறைய நண்பர்களுக்கு ரீச் பண்ண முடியும். இதில் என்னப்பா உனக்கு கிடைக்கிது அப்படின்ற ஒரு கேள்வி நீங்கள் கேட்டிங்கன்னா இதில் எனக்கு கிடைப்பது உங்களுடைய சந்தோஷம் மட்டும்தான், உங்களுடைய புன்னகையும் மட்டும்தான். ஏன்னா இதனால் நான் மானிட்டரி பெனிஃபிட் எதுவுமே வேணாங்க. ஸோ ஒரு மோட்டிவேஷனால் ஒரு மனுஷனை நல்ல மனிதனாக மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை நான் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருக்கேன். உங்களுடைய சப்போர்ட்டை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. நீங்கள் என்கிட்ட பேசணும், ரீச் பண்ணணும், ஃபீட்பேக் கொடுக்கணும், எதுவாக இருந்தாலும் RGMano_ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் நீங்கள் எனக்கு எழுதி அனுப்பலாம். அது மட்டும் இல்லாமல் நான் வாட்ஸ்அப் சேனல் வேறு ஒன்று இருக்குது. ஸ்ட்ரைட்டாகவே என் கூட கம்யூனிகேட் பண்ணலாம். RGMano தமிழ் மோட்டிவேஷன் அப்படின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஆல்ரைட், நம்ம டாபிக்குள்ளே போயிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு கோட்டோட ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். டோனி ராபின்சன் ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர். என்ன சொல்கிறாருன்னா, த குவாலிட்டி ஆஃப் யுவர் லைஃப் இஸ் இன் டிரெக்ட் ப்ரப்போர்ஷன் டு த அமௌண்ட் ஆஃப் அன்சர்டனிட்டி யூ கேன் கம்ஃபர்டபுளி டீல் வித் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ உங்களுடைய அழகான குவாலிட்டியான வாழ்க்கை என்பது என்ன அப்படின்னா, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த நிலைப்புத்தன்மை இல்லாத ஃப்யூச்சர், நிலைப்புத்தன்மை இல்லாத வாழ்க்கை, நாளை என்ன நடக்கும்னே தெரியாது, இருந்தாலும் அது எவ்வளோ கம்ஃபர்டபுளாக நம்ம ஹேண்டில் பண்ணி வாழ்க்கையை மூவ் பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. டைரக்டாக ப்ரொபோஷனல். நம்மளுடைய வாழ்க்கையின் சந்தோஷமே இந்த அன்சர்டனிட்டியை புரிஞ்சுக்கிட்டு ஒரு பீஸ்ஃபுல்லாக கம்ஃபர்டபுளாக வாழ்க்கையை பார்ப்பது மட்டும்தான் அப்படின்ட்டு சொல்கிறாரு. ஸோ அன்சர்டனிட்டி நிறைய நேரங்களில் வரக்கூடிய ஒரு விஷயந்தாங்க. எப்போவுமே அது நடக்கும். நம்மளுடைய நிறைய நேரங்களில் நம்ம இதை நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட எல்லா இடத்துலையுமே கேள்விப்பட்டிருப்போம். நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய இந்த அன்சர்டனிட்டி என்ன நடக்க போகுதோ, என்ன ஆகுமோ அப்படின்ற ஒரு பயமோ, ஒரு பிரச்சனைக்கான அந்த ஒரு மனசில் இருக்கக்கூடிய விஷயங்களும் எப்பவுமே நம்ம மனசை கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கும்.
எப்போவுமே வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்கள்லையுமே இந்த ஒரு அன்சர்டனிட்டி நம்மளை தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சாதாரணமாக காலையில் எழுந்திரிச்சு இன்றைக்கி நாள் எப்படி அமைய போகுது அப்படின்னு ஆரம்பிக்கிறதுலேருந்து, இது கரெக்டாக அமையுமா, இன்றைக்கி நம்ம அந்த ப்ராஜெக்டை கரெக்டாக பண்ணிடுவோமா, இல்லை நம்ம வேலையை முடிச்சிடுவோமா, நம்ம காலேஜுக்கு ஸ்கூலுக்கு போகும்போது நம்ம எக்ஸாமை கரெக்டாக எழுதிடுவோமா, இல்லை நம்ம ஃப்ரெண்டு நல்லா பேசிட முடியுமா, நம்ம அப்பா அப்பா திட்டமாட்டாங்கல்ல நம்மளை, அப்படின்ற மாதிரி நிறைய எண்ணங்கள், சின்ன சின்ன எண்ணங்கள் வந்து பெரிய எண்ணங்கள் வரைக்கும் நம்மளை அதை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. ஸோ எப்போவுமே நம்ம ஒரு கிளாரிட்டி கிடைக்கணும், நாளைய வாழ்க்கையை இன்றைக்கே நான் வந்து முடிவு பண்ணணும், எனக்கு இன்றைக்கே தெரிய வரணும் அப்படின்ற ஒரு ஆசை அவாவோட தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போம். தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். எனக்கு சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும், இதை சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு என்றதை விட்டுட்டு, இது சரியாயிடுமா அப்படின்னு கேட்கும்போது நம்ம மனசில் நிறைய பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நோ தேட் யூ ஆர் நாட் சீயிங் எவ்ரி ஆப்ஷன். எப்போவுமே அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நமக்கு ஒரு அன்சர்டனிட்டி, ஒரு நிலைப்பில்லாத வாழ்க்கை வரும்போது, நாளையை இது நடக்கப் போகுதா இல்லையா அப்படின்னு தெரியும் போது எப்போவுமே உங்கள் புரிஞ்சுக்கணும், எல்லா ஆப்ஷனையும் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஒன்று சொல்லுவாங்க, உன் ஷூஸை நான் போட்டு நிற்கும் போது தான் உன்னோட பிரச்சனை எனக்கு தெரியும் சொல்லுவாங்க. ஆக்சுவலாக அந்த பிரச்சனையை நீங்கள் ஒரு டைம் தான் ஹேண்டில் பண்ணுவீங்க. ஆனால் அதை முன்னாடியே யோசிச்சு மனசுக்குள்ளே வச்சு புழுகி கஷ்டப்பட்டு எத்தனை டைம் அதே பிரச்சனைக்கு நீங்கள் அழ முடியும்? ஏதோ ஒரு பிரச்சனை வரப்போதுன்னா வரும்போது பார்த்துக்கலாம். அப்போ நீங்கள் கேட்பீங்க, அப்போ வருமுன் காப்பது சிறந்தது அல்லவா, அப்போ அதுக்கு என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். வருமுன் காப்பது சிறந்தது. அதற்கான குவாலிட்டியான ஒரு பிளானிங்கோட நம்ம லைஃப்பை மூவ் பண்ணுறது நல்லது. எக்ஸாம்பிள், நல்ல சேவிங்ஸ் வச்சுக்கிறது, இல்லை டெய்லி சப்ஜெக்டை நீங்கள் படிக்கிறது, இல்லை கொஞ்சம் கொஞ்சமாக வேலையை பிரித்து பண்ணுறது, இதெல்லாம் வந்து ப்ரிவென்ஷன்ஸ். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு கம்ப்ளீட்டாக உட்காந்து ஐயோ நாளைக்கு என்ன நடக்குமோ இது என்ன நடக்க போகுதோ அப்படின்னு மட்டும் நம்ம யோசிச்சுட்டு இருக்கிறது வந்து கரெக்டு அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா அது தப்பு. என்ன நடக்க போகுதோ அப்படின்னு ஒரு எண்ணத்தில் மட்டும் உட்காந்து ஒரு ஆங்ஸைட்டியை மனசை வச்சுக்கிட்டு எதுவுமே பண்ணாமல் இருக்கிறது எந்த விதத்தில் நியாயம் நினைக்கிறீங்க? அதனால ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ஸோ என்னென்ன நடக்குதோ உங்ககிட்ட நீங்கள் ஒன்று தெரிஞ்சுக்கணும், நம்ம எல்லா ஆப்ஷனும் இப்போ நம்மளுக்கு விசிபிளாக இருக்காது. ஆக்சுவலாக அந்த பிரச்சனை இருக்கும்போது நீங்கள் நிறையா விஷயங்களை தேட ஆரம்பிப்பீங்க. அப்போ உங்களோட மைண்ட் ஃபோக்கஸ் எல்லாமே அதில் மட்டும்தான் இருக்கும். ஆனால் நடக்காத ஒரு விஷயத்தை நடக்க போகுது அப்படின்னு நினச்சிருக்கும் போது எல்லா ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு தெரியுமா கேட்டிங்கன்னா தெரியவே தெரியாதுங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இன்னும் 5 to 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிறைய சந்தோஷத்தோடு இருக்கும்போது நீங்கள் நினச்சி கூட பார்க்காத விஷயங்கள் நடந்திருக்கலாம். இப்போது நீங்கள் இருக்கக்கூடிய இந்த வாழ்க்கை நேற்றைய வாழ்க்கையோட சிறப்பானதாக இருக்கும். இதில் எந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ள தோணிருக்க கூட இருந்திருக்கிறாது. அதெல்லாம் தாண்டி தான் நீங்கள் வந்திருப்பீங்க. எப்படி அந்த வாழ்க்கை நம்மளுக்கு ஈஸியான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை கிடைச்சிது அப்படின்னு நினச்சி பார்த்தீங்கன்னா அதுக்கான ஆன்சர் கிடைக்காது. அதனால் வாழ்க்கையோட ஓட்டத்தில் நீங்கள் ஓடுங்கன்னு சொல்ல வரல, வாழ்க்கையின் ஓட்டத்தில் ஓடணும். அதே நேரத்தில் நம்மளுக்கு பிடிச்ச விஷயங்களை அன்னன்னைக்கு அந்த ஒரு ப்ரெசண்ட்டில் வாழ ஆரம்பிக்கணும் அப்படின்றது தான் கருத்து. ரெண்டாவது பார்த்தோன்னா, ஃபைட் த அர்ஜ் டு கான்கிரிட்டிசைஸ். ஸோ வாழ்க்கை இந்த நீரோடை மாதிரி ஓடணும்னு சொல்லுவாங்க. விஜய் சார் சொல்லியிருக்கிறாரு, ரஜினி சார், நிறையா படங்கள், எல்லா படங்களையும் சொல்லுவாங்க, வாழ்க்கை ஒரு நீரோடை மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கட்டும், அலோவ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அங்கங்கே வழிகள் பிறக்கும். அதை விட்டுட்டு ஒரே இடத்துல காங்கிரீட் போடுற மாதிரி நம்ம எண்ண ஓட்டங்களை நிறுத்தும் போது நம்ம பிரச்சனைகள் வரும். நாளைக்கு ஐயோ அந்த பிரச்சனை வந்துடுமே, இது நடக்காதே, நம்ம நினச்ச மாதிரி நடக்காதே, நினச்சபடி போகாதே அப்படின்னு நம்ம நினச்சி நம்ம என்ன ஓட்டங்களை அதே இடத்துல காங்கிரீட் போடுற மாதிரி போட்டு வச்சிட்டோம்னா அப்போ எப்படி நம்ம மூவ் பண்ணுவோம்? லைஃப்பில் மூவ் பண்ண முடியாதுல்ல. எந்த ஒரு நம்பிக்கையில் நம்ம மூவ் பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக முடியாது. அதனால் வாழ்க்கையை ஈஸியாக இலகுவாக என்ன ஓட்டங்களை நீர் மாதிரி வச்சுக்கோங்க. மூணாவது பாயிண்ட் பார்த்தோம்னா, லீன் ஆன் இன்டு இட்.
ஐம் நாட் ஷூர் வாட்ஸ் கம்மிங் பட் ஐ வில் ஹேண்டில் இட் இஸ் பெட்டர் தென் வாட்ஸ் கோயிங் ஆன் ஹியர். நல்லா யோசிச்சு பாருங்கள். ஐயோ என்ன நடக்க போகுதோ அப்படின்னு பயத்தில் இருக்கிறத விட எனக்கு தெரியலை என்ன நடக்க போகுதுன்னு, பட் ஆனால் என்னால் முடியும், என்னால் அதை மாற்ற முடியும் நினைப்பது தான் ஒரு சாத்தியமான ஒரு அழகான வாழ்க்கையை கொண்டு வர முடியும். எப்போவுமே அன்னோன் ஃபீல்ஸ்லாம் ஸ்கேரி தாங்க. ஸோ ஏன்னா இது வந்து நம்மளுக்கு தெரியாது, இது எதுவுமே புரியலை. நம்ம வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக இருக்க போகுதோ அப்படின்னு நினச்சி நம்மளால் எதையுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஒரு தெளிவான மனசு இல்லாத போது நம்மளால் கரெக்டான முடிவுகளையும் கரெக்டான வழிகளையும் நம்மளால் உருவாக்க முடியாது. அடுத்த பாயிண்ட் பார்த்தோன்னா, லுக் பேக் அட் எவ்ரி திங் தட் ஹேஸ் ஸ்டாண்ட் அவுட். ஓகே, ஒன்று யோசிச்சு பாருங்களேன். நான் எல்லாருமே பயப்படுறத யோசிச்சு பாருங்களேன். எத்தனையோ பிரச்சனைகள் நம்ம வாழ்க்கையில் எதிர்கொண்டிருப்போம். கண்டிப்பாக பிரச்சனை இல்லாத மனிதனை நீங்கள் கண்டுபிடிச்சு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு $1 பில்லியன் நான் தரேன். ஏன்னா பிரச்சனைகள் இல்லாத மனிதனே கிடையாது. அந்த நேரங்களில் எல்லாருமே யோசிச்சு பாருங்கள். உங்கள் வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கை, யார் வாழ்க்கையிலையும் யோசிச்சு பாருங்கள். நம்ம வாழ்க்கையிலையும் எல்லாமே சரியாக மாறி இருக்கு, சரியாக அமைஞ்சிருக்கு அப்படின்றத 100% பிலீவ் பண்ணுங்கள். செட்டனிட்டின்றது ஒரு இல்யூஷன் மாதிரி, இது வந்து ரியலே கிடையாது. எதுவும் நடக்கலாங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன், நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படின்றது எனக்கு தெரியாது. ஆனாலும் நான் உங்க கூட பேசுவேன், சந்தோஷமாக நம்ம பாட்காஸ்ட்டில் நான் ஹோஸ்ட் பண்ணுவேன் அப்படின்ற நம்பிக்கை தான் நம்மளை சொல்ல வைக்குது, நம்மளை போக வைக்குது. அதே மாதிரி தான் எல்லா நேரங்கள்லையும் இதை நான் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும், இது என்ன நடக்க போகுது நான் தெரிஞ்சாகணும், கண்டிப்பாக நான் அதை மாற்றி அமைச்சே தீருவேன் அப்படின்னு ரொம்ப அடம் பிடிக்காதீங்க. நடக்கிறது கண்டிப்பாக நல்லதாகவே நடக்கும் அப்படின்னு மட்டும் நம்புங்க. நல்லதாக நடக்குமா அப்படின்ற கேள்வியை எழுச்சு அங்கேயே நிற்காதீங்க. ஏன்னா அதனால நமக்கு கிடைக்க போவது ஒன்றுமே கிடையாது. வாழ்க்கை நமக்கு பிடிச்ச மாதிரி அமையும், சந்தோஷமாக இருக்கும், எல்லாமே நமக்கு நினச்சபடி நடக்கும் அப்படின்ற நம்பிக்கையில் இன்றைய நாளை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி இன்னைக்கு சந்தோஷமாக, இன்னைக்கு என்னால் முடிக்கக்கூடிய விஷயங்களை முடித்து நம்ம வாழ்க்கையை தொடரும் பொழுது வாழ்க்கை எப்பவுமே செம்மையாக இருக்குங்க. அந்த அன்சர்டனிட்டியாக இருக்கட்டும் இல்லை சர்டனிட்டியாக இருக்கட்டும், எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லை. நாளை என்பது இன்றையோட விளைவு அப்படின்னு சொல்லுவாங்க. டுமாரோ இஸ் த ரிசல்ட் ஆஃப் டுடே. அதனால் இன்றைக்கி மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி பாருங்களேன். கரண்ட் மொமெண்ட், ப்ரெசன்ட் மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணுங்கள். வாழ்க்கை சிறப்பானதாக அமையும் அப்படின்றதுல சந்தேகமே கிடையாது. கண்டிப்பாக அந்த டிப்ஸில் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாளைய நினச்சி எப்பயுமே ஏங்கிக்கிட்டு, எப்பயுமே கஷ்டப்பட்டுக்கிட்டு, எப்பயுமே உருண்டுக்கிட்டு பறண்டுக்கிட்டு எதுக்கு இதெல்லாம்? இன்றைக்கி இருக்குது நம்மக்கிட்ட, முழுக்க இன்றைக்கி இந்த மொமெண்ட், இந்த நிமிஷம் நம்ம கையில் இருக்குது. அதை ஏன் நம்ம என்ஜாய் பண்ணக்கூடாது? அதை ஏன் நீங்கள் நினைக்கக்கூடிய அந்த கோலை அடைவதற்கான ஒரு முதலீடாக வச்சுக்கக்கூடாது? வச்சு பாருங்கள், கண்டிப்பாக மாற்றம் வரும். உங்கள் வாழ்க்கையில் அனைத்தும் சிறப்பாக சந்தோஷமாக செம்மையாக அமையன்றதில் சந்தேகமே கிடையாது. வாழ்த்துக்கள் நண்பா, நண்பி. நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ, தமிழ் செல்ஃப் ஹெல்ப் மோட்டிவேஷனல் இம்ப்ரூவ்மெண்ட் பாட்காஸ்ட். நான் உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கேன் மனோ. உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே சூப்பராக அமையும் நண்பா, நண்பி. அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்கள் வந்து விடைபெறுவது ஆர்ஜே மனோ. நீங்கள் எந்த பாட்காஸ்ட் பிளாட்ஃபார்ம் மறக்காமல் சப்ஸ்கிரைப், ஃபாலோ பண்ணுங்கள் நண்பை. உங்களுடைய 5 ரேட்டிங்ஸை ஆப்பிள்லையும் ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட்லையும் கொடுத்துட்டே இருக்குது. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நிறைய மனிதர்கள் ரீச் பண்ணுவதற்கு. உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய கமெண்ட்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக் நீங்கள் என்கிட்ட பேசணும். உங்களுடைய விருப்பம் அடுத்த எபிசோட் என்னவா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா ஆர்ஜே மனோ _ இந்த இன்ஸ்டாகிராம் பேஜில் எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். இல்லை ஆர்ஜே மனோ த வாட்ஸ்அப் சேனல்லையும் நீங்கள் கனெக்ட் பண்ணலாம். உங்களுக்காக நான் காத்துட்டு இருக்கேன். உங்கள் வாழ்க்கை சூப்பராக செமையாக அமையும். டேக் கேர் நண்பா, நண்பி. ஆல் த வெரி பெஸ்ட். பாய் பாய். நீங்கள் சிரிக்கின்ற போதிலும் அழுகின்ற போதிலும் வழித்துணை போலவே என் குரலுடன் தோன்றுவேன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கீங்க ஆர்ஜே மனோ,
தமிழ் செல்ஃப் ஹெல்ப் இம்ப்ரூவ்மெண்ட் மோட்டிவேஷனல் பாட்காஸ்ட். இது உங்களோட நம்பிக்கை. உங்களால் நான், உங்களால் மட்டுமே நான்.